பன்னீர் பட்டர் மசாலா. நம்ம ஹோட்டல் டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக எளிமையாக இதை செய்யலாம். சப்பாத்தி புரோட்டாவோட ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தியா கிச்சன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். மசாலா செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் வதக்க போகிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி நல்லா பேனை சூட் பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு அரை இன்ச் பட்டை, 3 கிராம்பு போட்டு லைட்டாக பொரிய விட்டுக்கலாம். இதோட ஒரு கப் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சதை போட்டு நல்லா வதக்க போகிறோம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் தக்காளியோட தோலை சுட வச்சு அந்த தோலை ரிமூவ் பண்ண போகிறோம். இன்னொரு பர்னரை ஆன் பண்ணிக்கோங்க, சுட வைக்கலாம். தோலை நீக்கிறதுனால கிரேவிக்கு ஒரு நல்ல சைனிங் கிடைக்கும். தக்காளி ஆறுனதும் அதை தோலை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷமாக வதங்கிட்டு இருக்கு. வெங்காயத்தோட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். தக்காளி நம்ம சுட வச்ச தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதோட தோலெல்லாம் எடுத்துடலாம். தக்காளியை வெட்டி வதங்கிட்டு இருக்க வெங்காயத்தோடு சேர்த்து வதக்க போகிறோம். இந்த வெட்டி வச்ச தக்காளியை நம்ம போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வதக்க போகிறோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பிடிக்காமல் நல்லா வதக்கலாம். இதோட ஒரு 5 பாதாமை சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். வதங்கியதெல்லாம் நல்லா ஆற வச்சு அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். ஆறிட்டு இருக்க டைமில் நம்ம பன்னீரை பட்டரில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு பேன் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் பட்டர் சேர்க்குறோம். நல்லா சூடாகட்டும். ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும். பட்டர் சூடாயிருச்சு. பன்னீர் துண்டுகளில் போட்டுக்கலாம். இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கோம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஒரு பக்கமாக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஃப்ரை ஆகட்டும். ஒரு பக்கமாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எல்லா பன்னீர் துண்டுகளையும் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு தொடர்ந்து நம்ம ஃப்ரை பண்ணுறோம். பன்னீர் துண்டு அழகாக கலர் மாதிரி வந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் துண்டுகளை நம்ம கடைசியாக நம்ம கிரேவி செய்யும்போது சேர்க்க போகிறோம். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளி வதக்கியதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் அதை போட்டு நல்ல ஒரு விழுதாக அரைச்சிக்க போகிறோம். தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப் தண்ணியில் ஜாரெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறோம். விழுதையும் தண்ணியும் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நம்ம கிரேவி செய்ய போகிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடாயிருச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும். ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணி எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு நல்ல ஃப்ளேமில் 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். கிரேவி நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறோம். இது எதுக்குன்னா கிரேவிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும்.
இப்போ ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா கொதிக்குது. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்க்குறோம். கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறோம். பட்டர் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நல்ல சுத்தமான ஒரு தேன், அதுவும் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, கஸ்தூரி மேத்தி ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா அதை கசக்கி விட்டு தூள் தூளாக சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். கொதிக்கட்டும். ஃப்ரை பண்ணி வச்ச நம்ம பன்னீர் துண்டுகளை இப்போ சேர்த்துக்கிறோம். கடைசியாக சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். ஒரு 2-3 நிமிஷத்தில் நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நமக்கு கிரேவி அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி எளிமையாக ரொம்ப அழகாக ஹோட்டல் ஸ்டைலில், ஹோட்டல் டேஸ்ட்டில் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி, புரோட்டா, நான் எல்லாத்தோடய அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.